நம்முடைய உள்ளமெல்லாம் உருக வேண்டுமா இல்லையா? எப்படி வாழ்ந்து எவ்வளவு சொகுசா வாழ்ந்த மனிதர் எனக்கு தெரியும். ஆனால் இதோ இந்த நேரம் மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டார்கள். இதே போல ஒரு நாள் தோழர்களே, பெரியோர்களே, நம்மையும் கொண்டு வந்து மண்ணோடு மண்ணாக புதைக்கிற ஒரு நாள் வரும். அப்படியான மரணத்தையும் மன்னரையும் மறுமை நாளையும் ஞாபகப்படுத்தக்கூடிய இடம்தான் இந்த கபர் என்பது. அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் கபரு ஜியாரத்து செய்யுங்கள், அது ஃபதுதக்கிருல் ஆகிரா, மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்களே. அப்படியான கபருக்குள்ளே வந்தீர்களே, எத்தனை பேர் உங்களில் கபராளிகளுக்காக துவா செய்தீர்கள்? எத்தனை பேருடைய கண்கள் அழுத கண்களாக இங்கே இருக்கிறது? எத்தனை பேருடைய உள்ளங்கள் நடுங்கிய உள்ளங்களாக இருக்கிறது? எத்தனை பேர் நாளைக்கும் இதே ஒரு நாள் என்னையும் அடக்கம் செய்வார்களே, என்னுடைய நிலை என்ன, இப்படியாக மலக்குள் மௌத் வருவார்களே, அந்த நேரம் என்னுடைய சக்கராத்துடைய கதி என்ன என்கிற அந்த மரணத்துடைய காட்சிகளை எல்லாம் உங்கள் கண் முன்னால் எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? குறைந்தது மன்னரைக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், ஓ மன்னரை வாசிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் பிந்தி வந்து கொண்டு இருக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் நலவை கேட்கிறோம் என்கிற பிரார்த்தனையாவது இங்கே எத்தனை பேர் நாம் ஓதினோம் என்பதை கொஞ்சம் கவலையோடு யோசித்து பாருங்கள். எல்லாரும் ஓதிருப்பீங்க. ஆனால் யதார்த்தம் என்ன? மன்னரையிலே நிற்கக்கூடிய நேரம் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு இன்னைக்கு நானோ நீங்களோ யாரையோ அடக்கம் செய்யத்தான் மன்னரைக்குள்ளேயே வருகிறோம் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஃபஜர் கிடையாது, தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு கபருக்குள்ளே வருவார்கள். கபரில் நின்று தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார்கள், பல சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் நானோ நீங்களோ மன்னரைக்குள் வந்து நிற்கிறோம். அந்த மன்னரினுடைய அதாபுகள் என்ன, மன்னருடைய விசாரணை என்ன, என்னை ஒரு நாள் புதைப்பார்கள் என்கிற படபடப்போ துடிதுடிப்போ இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி எங்களை மன்னிப்பான்? நம்ம உறவுகள்ல, நண்பர்கள்ல நம்மோடு வாழ்ந்தவருடைய மரணத்தை பார்க்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் நாடியவருடைய உள்ளத்தை தவிர பலர்களுடைய உள்ளங்கள் கலங்குவதில்லையே. மரணம் என்பது எப்படியான நிகழ்விலே வரும் என்பதை கஸ்ஸாலி பாயுடைய மௌத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். காலையில இருந்தார், லொஹர் வரைக்கும் இருந்ததாக சொல்றாங்க. ஆனால் இதோ மாலை இல்லை. காலை இருக்கிற மனிதன் மாலை அடைவதில்லையே. அதனாலே தானே பெருமானார் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள். காலை அடைந்து விட்டாயா மாலை எதிர்பார்த்து விடாதே, மாலை அடைந்து விட்டீர்களா காலை எதிர்பார்த்து விடாதீர்கள். அப்படிதானே பாருங்க, லொஹருக்கு மௌத்தானார்கள், இதோ இந்த இரவு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். இன்னைக்கு நான் என்று வாழ்கிறோம், பெருமையோடு நடக்கிறோம், அல்லாஹ் என்கிற பயம் இல்லாமல் வாழ்கிறோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் அந்த மரணம் என்பது எனக்கும் வருமே, உங்களுக்கும் வருமே. அந்த மரணத்தை நினைத்து நாம் ஏன் மாறக்கூடாது? இன்னைக்கு நானோ நீங்களோ வாழ்ற வாழ்க்கை ஓகேவா? அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி தான் வாழ்றோமா என்றால் இல்லை. இன்னும் நான் இபாதத்தாலி ஆகணும், குர்ஆன் சுன்னாபடி வாழணும், நல்ல குணத்தோட நடக்கணும்.